Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மிளகு ரசம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ரசம் வைக்கிறதுக்காக ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துர்க்கேன். இத நாம ஒரு 15 நிமிஷமாவது தண்ணியில ஊற வச்சிரலாம். அப்போதான் புளி கரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் இன்னைக்கு இந்த புளியை அரிசி கழுவுன தண்ணியில ஊற வச்சுக்கிறேங்க. அரிசி கழுவுன தண்ணிங்கிறது நாம சாதம் வைக்கிறதுக்காக அரிசி கழுவுவோம் இல்லையா, அந்த தண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். பொதுவா நாம இந்த தண்ணியில ரசம் வைக்கும்போது ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்ததா அரைக்கிறதுக்காக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். இதை மிக்சியில சேர்த்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை நாம் கண்டிப்பாக நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. நல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் சும்மா 1 செகண்ட் மட்டும் ஓட விட்டு எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு சேர்க்கறதுக்காக 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இந்த தக்காளியை இப்போது கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேங்க. இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது புளியை நல்லா கரைச்சி இந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி எல்லாத்தையும் கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுறலாங்க. இல்லைனா நீங்கள் தாளிக்கும் போது நல்லா வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அடுத்ததாக 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரசத்தை இது கூட சேர்த்துக்கலாம். ரசத்தை கொதிக்க வச்சோன்னா நல்லா இருக்காதுங்க. அது மேலே லேசாக நுரக்கட்டி வரும். அப்போவே ஆஃப் பண்ணிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா நுரக்கட்டி வந்துருச்சுங்க. இப்போது ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட கொத்தமல்லி தலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி கடைசியாக சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.